பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் என் பிதாவாகிய தேவன் சகலமும் அவனுக்காக திட்டமிடப்பட்டு இருந்தது என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து நம்மளோடு கூட பேசுகிறார். ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கூடாரத்தில் வசித்திருந்த அவனுக்கு தேவன் சகல நன்மைகளும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். குழந்தையை கொடுத்தது மட்டுமல்ல, ஈசாக்கை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த சந்ததிக்குரிய எல்லாவற்றையும் அவர் திட்டமணி ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அதை தான் ஆபிரகாம் எடுத்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் என் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து அதே பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும், உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு வருகிறது. வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவர்களாக இருந்தாலும், ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், வியாதி பலவீனம் போராட்டத்தில் கட்டுகள் இருக்கிறவர்கள் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் இந்த வார்த்தை இப்பொழுது கேட்டவுடனே இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் அறிக்கிடுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 6:32 இயேசு கிறிஸ்து அதே பழைய ஏற்பாட்டின் வசனத்தை இங்கே உங்களுக்கும் எனக்கு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். சகல வம்சங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்த அதே ஆசீர்வாதத்தை அவர் இருதயத்தில் நினைத்தபடினால், வைத்திருந்தபடினால் இயேசு அந்த வார்த்தைகளை சொல்லி மத்தேயு 6:32 சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபத்துல விசுவாசத்தோடு கேளுங்க, அவர் அறிந்திருக்கிறாருங்க உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன தர வேண்டும் என்று. ஏனென்றால் அவர் நம்மளை உருவாக்கின தகப்பன். நம்ம தாயின் கருவில் உருவேற்படும். இந்த பிள்ளை என்னமாக வேண்டும், இதுக்கு என்ன தேவை இருக்குது, இந்த மக எங்க போவாங்க, வழியில் இவர்களை பாதுகாத்துக்க முடியும், இந்த தூதனை கட்டளை கொடுக்கணும், இவர்களுக்கு இந்த மனிதர் கண்கள் தயை கிடைக்க செய்ய வேண்டும், இவர்களுக்கு இந்த அதிகாரி கண்கள் தயை கிடைக்க செய்ய வேண்டும், இவர்களுக்கு இப்படிப்பட்ட வியாதியில் இந்த விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் என் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடியா நீங்க விசுவாசத்தோட ஜெபத்துல நீங்க உங்களை அர்ப்பணிச்சு ஜெபித்து விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. அவர் அறிந்திருக்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு இன்றைக்கே தருகிறார். நீங்க விசுவாசத்தோடு கேட்கணும். கீழ்ப்படுத்துள்ளவர்களா விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக என் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டியவர்கள் யாவற்றையும் இன்றைக்கே தருகிறார். விசுவாசம் உள்ளவர்கள் இதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. ஆபிரகாமுக்கு உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறினது என்று சொன்னார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதே ஆசீர்வாதத்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். உங்களுக்கு வேண்டியவைகளை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், தரும்படி அறிந்திருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்றேன், இன்றைக்கு இதை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, கிருபைகளையும் பெற்றுக் கொள்வீர்கள். காணாமல் போன ஆட்டை தேடு கண்டுபிடித்து என் இயேசு கிறிஸ்து அதை மார்போடு அணைத்து கொண்டு அவைக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று சொன்னார். கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் விட்டு போனான், எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்த பிறகு திரும்பி வரும்போது அந்த தகப்பன் அணைத்து கொண்டு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று சொன்னார். பரமபிதா உங்களுக்கு எல்லாவற்றையும் தர அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் வருது, எதிர்பார்க்க விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீங்க, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் மத்தியில் செய்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.